ஒரு லோன ஒரு கிரெடிட் கார்டுக்கு வந்து கோர்ட்ல இருந்து சம்மன், இல்ல ஒரு சம்மன் அப்படின்னு போட்டு வந்திருக்கா. நான் இந்த பிற வரக்கூடிய விஷயங்கள் மட்டும் செஞ்சிராதீங்கன்னு சொல்றேன். என்னென்ன விஷயங்கள நீங்க செய்யக்கூடாது அப்படின்றத வரிசையா சொல்றேன். முதல்ல ஒரு சிம் கார்டு, ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் குடுத்திருந்தீங்கன்னா, எக்காரணத்த கொண்டும் அந்த சிம் கார்ட வந்து தூக்கி போடுறதோ, உடைச்சு போடுறதோ வச்சுக்காதீங்க. ஏன்னா, இதுதான் வந்து இந்த லோன் முடியிற வரைக்கும், அல்ல அந்த கடனையே தள்ளுபடி பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இதுதான். 2வது ரிஜிஸ்டர் மெயில். சில பேர் வந்து லோன் வாங்குறதுக்காக டெம்பரரியா ஒரு மெயில் கிரியேட் பண்ணி அத குடுத்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மெயில கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா, அது வந்து நம்ம லோன் கட்ட முடியாத போனாலோ, இல்ல வேற ஸ்கிப் ஆயிட்டு போயிட்டாலும், சில நாள் வெளிநாடுக்கு போறதா எதுவா இருந்தாலும் சில சில பேர் வந்து அந்த மெயில கண்டுக்க மாட்டாங்க. அதுவும் தப்பு. அந்த ரிஜிஸ்டர் மெயில் ஐடி தான் உங்களோட உண்மையான ஐடென்டிட்டி. அந்த வந்து மெயில் வந்து அதில தான் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ லீகலா உங்களுக்கு என்ன சம்மன் எது வந்தாலும் அந்த மெயில் தான் வரும். ஸோ ஒரு கோர்ட்ல இருந்து சம்மன் வந்தாலோ, இல்ல ஒரு போஸ்டல் அட்ரஸ்க்கோ, இல்ல உங்களோட செல்ஃபோனுக்கு வந்து லிங்க் மெசேஜ் வந்தாலோ எதிராங்க. இது முழு வீடியோ அல்ல. கம்ப்ளீட் வீடியோ பார்க்க வழக்கறிஞர் சரவணன் பதில்கள்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.